சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஆபத்தில் திமுக, கூட்டணியிலிருந்து விலகும் கூட்டணி கட்சிகள் அதிர்ச்சியில் ஸ்டாலின். 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் தற்பொழுது 13 கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், இரண்டாவது முறை ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்க முடியாது என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால்தான் திமுக ஆபத்தில் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முப்பெரும் விழா கரூரில் நடைபெற்றது. மிகப்பெரிய அளவிலான கூட்டங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சொற்பமான 25,000 நபர்கள் மட்டும்தான் கூட்டம் வந்ததாகவும், பணத்தை கொடுத்து அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ததாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவில் கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளது அங்கீகாரத்தையும் தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கக்கூடிய காரணத்தினால் திமுகவுடன் கூட்டணியை வலுப்பெற வேண்டும் என்றால் 2026 சட்டசபை தேர்தலில் கூடுதலான தொகுதிகளும் தனி சின்னத்தில், அதாவது எங்களது கட்சியின் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் தற்பொழுது கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அனைத்துமே திமுகவிற்கு ஆபத்தாக மாறி வருவதாக தகவல்களை நம்மால் பார்க்கக்கூடிய நிலையில், ஏற்கனவே திமுகவின் மூத்த நிர்வாகிகளும் மூத்த அமைச்சர்களும் செய்த செயல்பாட்டின் காரணமாக திமுகவிற்கு அவப்பெயர் ஏற்கனவே இருக்கிறது. இதில் கூட்டணி கட்சிகளும் எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணியை வைத்துவிட்டால் நிச்சயம் 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னவென்றால், தற்பொழுது ஆட்சியின் பொழுது செய்த ஊழலின் அடிப்படையில் அவர்கள் சிறைக்கும் செல்லலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக கூட்டணிகளிடம் மீண்டும் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் பேச்சுவார்த்தையில் திமுகவிற்கு சாதகமாக வரவில்லை என்றால் நிச்சயம் திமுக ஆபத்தில்தான் முடியும். ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தல் என்பது திமுகவிற்கும் திமுக அமைச்சர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாகவே மாறும். இதில் தோல்வியடைந்தால் அமைச்சர் KN நேரு, அமைச்சர் துரைமுருகன், தங்கம் தென்னரசு போன்றவர்கள் சிறைக்குத்தான் செல்வார்கள். அவர்களது ஊழல் வழக்கில் பல்வேறு ஆவணங்களை நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சமர்ப்பித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி தான் வாய்தா மேல் வாய்தா போட்டு